வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவன் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அன்னாருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய திரு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமீன். என் இருதயத்தை அண்டி வருவோர் எவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்குரைத்தவரே, எங்களின் பலவீனங்கள், பயங்கள், கவலைகள் அனைத்தையும் உமது பாசமிகு இருதயத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உமது திரு இருதயத்திலிருந்து வழியும் மாசற்ற ஒளியானது எங்கள் உள்ளங்களில் இருக்கும் விசுவாச குறைபாடுகளை அகற்றி எங்களை உமது தெய்வீக அமைதியால் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன். குடும்ப வாழ்வை புனிதப்படுத்த 30 ஆண்டுகள் நாசரேத்தூரில் செலவழித்த இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். பெற்றோருக்கு காட்டும் மரியாதையையும் கீழ்ப்படிதலையும் தன் வாழ்வால் கற்பித்த இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று விவிலியம் போற்றும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். குழந்தைகளை தம்மிடம் வரவழைத்து ஆசீர்வதித்த அன்பு நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். பிள்ளைகளின் மாசற்ற தன்மையை காக்க பெற்றோருக்கு பொறுப்பளித்த இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். ஆடம்பரங்களை விரட்ட நசரேத்து இல்லத்தின் எளிய வாழ்வை தேர்ந்தெடுத்த இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். காலையின் முதல் சிந்தனையை தந்தையின் ஆராதனைக்கு அர்ப்பணித்த
இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். உணவுக்கு முன்னும் பின்னும் இறைவனுக்கு நன்றி செலுத்த கற்பிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். பெற்றோருக்கு தெய்வ பக்தியின் முன்மாதிரியாய் விளங்க தூண்டும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். ஞாயிறு திருப்பலியை தவறாமல் குடும்பத்தோடு ஒப்பு கொடுக்க சொல்லும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். அசட்டைத்தனங்களை நீக்கி குடும்பங்களில் சமாதானத்தை நிலைநிறுத்தும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். பெற்றோர்களை கடவுளின் பிரதிநிதிகளாக மதிக்க பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். பிள்ளைகளின் திருமண காரியங்களில் பணத்தை விட புண்ணியத்தை பார்க்க சொல்லும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். இறை ஊழியத்திற்கும் துறவரத்திற்கும் பிள்ளைகளை தாராளமாய் அனுப்ப சொல்லும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். கொள்ளை நோயின் அகோரத்தை தன் இருதய படத்தினால் தனித்தருளிய இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்ல வைக்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் தன் காயம்பட்ட கரங்களால் தாங்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பையும் ஆழமான புரிதலையும் வளர்க்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். பிள்ளைகளை தீய சகவாசங்களில் இருந்து வேலியிட்டு பாதுகாக்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். எங்கள் இல்லங்களை ஜெபமும் மன்னிப்பும் நிறைந்த உமது புனித ஆலயமாக மாற்றும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதித்து உம்மை புகழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகளும் நல்வரவேற்புகளும். இயேசுவின் திரு இருதய வணக்க மாதத்தின் இந்த அருள் நிறைந்த வெள்ளிக்கிழமையில் இயேசுவின் திரு இருதயம் குடும்பத்தில் விளங்க வேண்டிய பக்திக்கு மாதிரிகை என்ற ஆழமான உண்மையை நாம் சிந்திப்போம். குடும்பங்களின் வாழ்வை புனிதப்படுத்தவும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்களின் கடமைகளை சரியாக நிறைவேற்றவும் நாசரேத்து இல்லத்தில் இயேசு 30 ஆண்டுகள் வாழ்ந்தார். பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை கவனிக்காத பெற்றோருக்கும் கண்டிப்பான தண்டனைகள் இருந்தன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு அதே கடமைகளை தண்டனையின் பயத்தால் அல்ல, மாறாக அன்பால் நிறைவேற்ற கற்பித்தார். விவிலியத்தில் இயேசுவின் 30 ஆண்டுகால நாசரேத்து வாழ்வை அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்ற 3 வார்த்தைகளில் சுருக்கி கூறப்பட்டுள்ளன. இயேசு தன் வெளியரங்க வாழ்வில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு துர்மாதிரிகையாய் இருப்பவர்களை கண்டித்தார். நாசரேத்து திரு குடும்பம் சொத்து சுகத்தையோ உலக பெருமைகளையோ தேடவில்லை, மாறாக ஜெபம், பக்தி, பிறர் அன்பு ஆகியவற்றையே பெரிதாக மதித்தது. அங்கே கடவுளே தலைவராக இருந்தார். பெற்றோர்களை உங்கள் குடும்பங்களுக்கு அரசராக இயேசுவை ஸ்தாபியுங்கள். காலையில் எழுந்ததும் சிலுவை வரைந்து புதிய நாளை தந்ததற்கு நன்றி கூறி உங்கள் உழைப்பை
திரு இருதயத்தோடு ஒன்றியுங்கள். குழந்தைகளுக்கு அதிகாலையிலேயே ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். பகலில் அவர்கள் தீய வழிகளில் செல்லாதவாறு கண்காணித்து மாலையில் குடும்பமாக இணைந்து ஜெபியுங்கள். உணவுக்கு முன்னும் பின்னும் சிலுவை வரைந்து ஜெபிக்கும் பழக்கத்தை பிள்ளைகளுக்கு காட்டுங்கள். மரியாவும் சூசையப்பரும் குழந்தை இயேசுவோடு ஆலயத்துக்கு சென்றது போல நீங்களும் ஞாயிறு தோறும் பிள்ளைகளோடு திருப்பலியில் பங்கு கொள்ளுங்கள். பெற்றோரின் துர்மாதிரிகையே பிள்ளைகளின் ஆன்மீக வீழ்ச்சிக்கு காரணமாகிறது என்பதை ஒரு தகப்பனின் கதையிலிருந்து நாம் அறிகிறோம். ஒரு பங்கில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு தலைவனான தகப்பன் தன் வேத கடமைகளை நிறைவேற்றாமலும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஒப்பு கொடுக்காமல் அசட்டைத்தனமாய் நடந்து வந்தான். பெற்ற தாய் மட்டும் தன் பிள்ளைகளோடு திருப்பலிக்கு போவாள். ஒரு நாள் இப்படி கோவிலுக்கு போகும்போது குடும்பத்தின் மூத்த மகன் தன் தாயை நோக்கி, அம்மா, நான் வளர்ந்து பெரியவனான பிறகு என் தகப்பனார் செய்வதைப் போல நானும் திருப்பலிக்கு போகாமல் இருக்கலாமா என்றான். தகப்பனுடைய துர்மாதிரிகையால் பிள்ளைக்கு நேரிடும் பெரிய ஆபத்தை பாருங்கள். பெற்றோர் பக்தி, ஒழுக்கம், கற்பு ஆகியவற்றிற்கு முன்மாதிரியாக இருந்தால் பிள்ளைகள் இயேசுவை போல் ஞானத்திலும் புண்ணியத்திலும் வளர்வார்கள். மேலும் பிள்ளைகளுக்கு திருமணம் பேசும்போது செல்வத்தையும் வெளி குணங்களையும் பார்க்காமல் நிலைத்து நிற்கும் பக்தியையும் புண்ணியத்தையும் மட்டுமே பாருங்கள். பணம் மட்டுமே பார்த்து செய்யும் திருமணங்களே இன்று முறிந்து போகின்றன. அதே போல ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை துறவற வாழ்விற்கு அழைத்தால் அதற்கு தடை செய்யாதீர்கள். அது குடும்பத்திற்கு பெரும் பாக்கியத்தை கொண்டு வரும். பிரான்ஸ் நாட்டின் மார்சே நகரில் கொள்ளை நோய் பரவிய போது ஆயர் நகரை திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து மக்கள் தங்கள் வீடுகளில் திரு இருதய படத்தை அமைத்த போது நோய் முற்றிலும் நீங்கியது. நம்முடைய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் திரு இருதயத்திடம் ஒப்புவித்து இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்ற உன்னத நிலையை நம் குடும்பங்களில் உருவாக்குவோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய குடும்பங்களை உலக போக்குகளுக்கு கையளிக்காமல் நசரேத்து இல்லத்தை போல ஜெபமும் அன்பும் நிறைந்த திரு குடும்பமாக மாற்ற தீர்மானிப்போம். நேரமில்லை என்ற சாக்கு போக்குகளை கைவிட்டு குடும்ப ஜெபத்தையும் ஞாயிறு திருப்பலியையும் நம் இல்லங்களின் அடித்தளமாக்குவோம். பிள்ளைகளுக்கு தீய முன்மாதிரியாக இராமல் விசுவாசத்தின் வழிகாட்டிகளாய் மாறுவோம். நம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் திரு இருதய பாதுகாப்பில் அர்ப்பணித்து உருக்கமாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தாழ்ச்சியும் சார்ந்த குணமும் விளங்கும் அன்புக்குரிய இயேசுவின் திரு இருதய மாதிரிகையாக எங்கள் வாழ்வை சீர்திருத்த பிரயாசைப்படுகிறோம். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்களை உமது தூய அன்பால் நிரப்பியருளும். எங்கள் இல்லங்களில் நாசரேத்து திரு குடும்பத்தின் பக்தியும் ஒருமித்த அமைதியும் குடியேற செய்தருளும். பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு தீய மாதிரியாக இராமல் விசுவாசத்திலும் ஜெப வாழ்விலும் நல்ல முன்மாதிரிகளாய் வாழ அருள் தாரும். பிள்ளைகள் தங்களின் பெற்றோரை உமது பிரதிநிதியாக மதித்து கீழ்ப்படிதலோடும் மரியாதையோடும் வளர கிருபை தாரும். உலக பேராசைகளையும் பண ஆசைகளையும் விடுத்து புண்ணிய வாழ்வை மட்டுமே எங்கள் இல்லங்களின் செல்வமாக கருத உமது திரு இருதயத்தின் ஆசீரை தந்தருளுமாறு மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பத்தின் தலைவரும் காவலருமான இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது அன்பு திரு இருதயத்திடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை என்றும் பாதுகாத்து வழி நடத்த அருள் புரிய வேண்டுகின்றோம். குடும்ப வாழ்வின் ஊற்றி எங்கள் இல்லத்தில்
கணவன் மனைவி இருவரும் தங்களின் சுயநல போக்குகளை களைந்து அன்பிலும் ஒருவரை ஒருவர் ஒற்றுமையோடு புரிந்து கொள்ளுதலிலும் நாளுக்கு நாள் வளர செய்யும். அவர்கள் தங்களுக்குள் எழும் மனத்தாங்கல்களை மன்னித்து கிறிஸ்துவின் உன்னத அன்பை குடும்பத்தில் வெளிப்படுத்தும் நல்வாழ்வு சாட்சிகளாக வாழும்படி மன்றாடுகின்றோம். இளையோரின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் உலக மாயைகளில் சிக்காமல் உண்மையான இறையச்சத்திலும் நற்பண்புகளிலும் வளர்வார்களாக. அவர்கள் தங்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்தும் தவறான சகவாசங்கள் மற்றும் அழிவுக்குரிய பாதையில் இருந்தும் உமது திரு இருதயத்தின் ஒளியால் காக்கப்படும்படி மன்றாடுகின்றோம். தாங்கும் கேடயமே, எங்கள் குடும்பங்களில் உள்ள வயதான பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தின் மூத்தவர்கள் அனைவரையும் உமது கருணையால் நிரப்பும். முதிர்ந்த வயதில் வரும் சரீர பலவீனங்கள் நீங்கி அவர்கள் நல்ல உடல் நலம், மன அமைதி மற்றும் மாறாத இறை நம்பிக்கையோடு வாழவும் குடும்பத்தின் ஆசீர்வாதமாய் திகழவும் ஆண்டவர் அருள் வழங்கும்படி மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் கடலே, எங்கள் குடும்பத்தில் நீண்ட நாள் நோய், கடுமையான பொருளாதார சிரமங்கள், தீராத கடன் சுமைகள், உறவுகளுக்குள் பிரிவு அல்லது வேறு ஏதேனும் அறியப்படாத காரணங்களால் துன்புறுபவர்கள் யாவரையும் கண்ணோக்கி அருளும். அவர்கள் அனைவரும் சோர்ந்து போகாமல் இயேசுவின் திரு இருதயத்தில் உண்மையான ஆறுதலையும் புது பலனையும் பெரும்படி மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே, எங்களின் அன்றாட வேலை, பிள்ளைகளின் கல்வி, தொழில் மற்றும் எதிர்கால வாழ்க்கை முடிவுகள் அனைத்திலும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களின் சொந்த அறிவை மட்டுமே நம்பாமல் உமது உன்னதமான திருவுளத்தை எப்போதும் அறிந்து அதன்படி நேர்மையோடு நடக்க விண்ணக அருள் பெரும்படி மன்றாடுகின்றோம். எங்கள் இல்லம் தினசரி ஜபம், மாறாத அன்பு, தாராளமான மன்னிப்பு, தெய்வீக அமைதி நிறைந்த கிறிஸ்தவ குடும்பமாக மாற செய்தருளும். எங்களின் சிந்தனை, சொல், செயல்கள் அனைத்தும் உமக்கு உகந்ததாகி எங்கள் இல்லம் இயேசுவின் திருவுளத்திற்கு உகந்த உயிருள்ள ஆலயமாக விளங்கும்படி மன்றாடுகின்றோம். அன்பு நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் உமது பாதுகாப்பான கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் இல்லத்தில் அன்பையும் ஒற்றுமையையும் நிலைநிறுத்தி எங்களை உமது சமாதானத்தின் கருவிகளாக மாற்றியருளும். எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் உமது திரு இருதயத்தின் அடைக்கலத்தில் பாதுகாப்போடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ அருள் புரியும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பெருபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தின் நின்று அல்லாமல் வேறே யாரிடத்தில் நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே,
தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே. துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே. சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரை என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல்
ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றிகேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, 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 எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்பத் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாற்றிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எங்கள் புகலிடமே இயேசுவே, கொள்ளை நோயின் அகோரத்தை தணித்த உமது திரு இருதயத்தின் வல்லமையால் இன்றைய நாளில் எங்கள் இல்லங்களை தாக்கும் அனைத்து தீமைகளையும் விரட்டி அருளும். இன்று நாங்கள் மேற்கொள்ளும் உழைப்பு, தொழில், பயணங்கள் அனைத்தையும் உமது திரு இரத்தத்தால் வெளியிட்டு பாதுகாத்தருளும். எதிர்பாராத விபத்துகள், சத்துருவின் தந்திரங்கள் எதுவும் எங்களை அணுகாதபடி காத்து இன்றைய நாள் முழுவதும் தேவையான நல்ல ஆரோக்கியத்தையும் பொருளாதார தேவைகளையும் உமது தெய்வீக அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு தந்தருளுமாறு கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, குடும்பங்களில் விளங்க வேண்டிய பக்திக்கு மாதிரியாகவும் இல்லங்களின் பாதுகாவலராகவும் விளங்கும் இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி நாம் ஏறெடுத்த வேண்டுதல்கள் யாவும் நிச்சயம் கேட்கப்படும். நசரேத்து திரு குடும்பத்தைப் போல நம்முடைய அன்றாட கடமைகளையும் ஜெபங்களையும் விசுவாசத்தோடு நிறைவேற்றுவோம். உலக செல்வங்களை விட புண்ணிய வாழ்வையே நம் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியாக கொடுத்து வளர்ப்போம். எப்போதும்
திரு இருதயத்தின் தூய அன்பையும் கீழ்ப்படிதலையும் நம் வாழ்வில் கடைபிடித்து பிறருக்கு நல்ல முன்மாதிரியாக வாழ முயல்வோம். இயேசுவின் திரு இருதயம் நம் இல்லங்களில் என்றும் தங்கி நம் ஒவ்வொருவரையும் நல்வழியில் நடத்தி ஆசீர்வதிப்பதாக. ஆமீன்.